வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல தந்தூரி சிக்கன் செய்ய போறோம். இந்த தந்தூரி சிக்கன நம்ம 2 விதமான மசாலா ரெடி பண்ணி டிஃபரண்ட் ஸ்டைல்ல எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக இன்றைக்கி 9 பூண்டு பல் எடுத்திருக்கேன். சின்ன பீஸ் இஞ்சி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். காரத்துக்காக இன்றைக்கி 8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன பீஸ் வெங்காயம், கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ எல்லா பொருளையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை நம்ம கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த மசாலாவை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரையும் கலந்துக்குவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்காக வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். மிளகாத்தூளை நம்ம சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. பச்சை மிளகாயோட காரமே அதிகமான அளவில் இருக்கும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை கலந்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம நாம் கலந்து வச்ச மசாலாவை இப்போ சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு நான் இன்றைக்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சிக்கனை சின்ன சின்னதாக இடையிலே கீறி விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கீறி விட்டுட்டு நம்ம மசாலாவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நல்லாவே மசாலா இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா மசாலாவையும் சிக்கன் கூட கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா கலந்து விட்ட பிறகு இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊறின பிறகு நம்ம இதை எடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெண்டாவதாக ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு 4-5 பூண்டு பல், சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் வெங்காயம், இது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது கூடவே நம்ம காரத்துக்காக இன்றைக்கி 6 வரமிளகாவை நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்குவோம். நீங்கள் இந்த மாதிரி மிளகாய் சேர்க்குறதுக்கு பதிலாக மிளகாய் தூளாகவும் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு சிக்கன் நல்லா ரெட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் விரும்புனா ஃபுட் கலரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிரை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை நம்ம சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நல்ல ஸ்பைஸியான ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். மசாலாவை நல்லா சிக்கனில் நம்ம கலந்தாச்சு. இதை ஒரு மூடியை போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு செய்யலாம். நான் இன்றைக்கி முத நாள் நைட்டே நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் நான் செய்ய போகிறேன். இப்போ நல்லாவே சிக்கன் மசாலா கூட ஊறி ரெடியாகி வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம அவன்லேயோ இல்லை பேன்லேயோ போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை எடுத்து கொஞ்சமாக உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நம்ம வெண்ணெயை கொஞ்சமாக சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சிக்கன் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலாவோட ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனில் கொஞ்சமாக நம்ம உருக்கி எடுத்த வெண்ணெயை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம பொரித்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெண்ணெய் நம்ம அதிகமாக சேர்க்கணுன்னு தேவையில்லை. நம்ம கொஞ்சமாக எல்லா இடமும் படுற மாதிரி நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். ப்ரஷ் இருந்தால் கூட நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இப்போ நல்லா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி வெண்ணெயை விட்டுட்டு நம்ம இதை ஒரு பேன்லேயோ இல்லை அவன்லேயோ வச்சு பொரித்து எடுத்துருவோம். நம்ம ரெடி பண்ண எல்லா சிக்கனையுமே நான் இன்றைக்கி அவனில் வச்சு ரெடி பண்ண போகிறேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி உள்ளார வச்சாச்சு. இதை 420 டிகிரி ஃபேரன் ஹீட்டில் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இது ரெடி ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இது இப்போ கரெக்டாக நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு. இதே சிக்கனை நம்ம அடுப்பில் வச்சு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து 2 பக்கமும் திருப்பி போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நல்லா சூப்பராக நமக்கு சிக்கன் ரெடியாகி வந்துருச்சு. நல்ல கிறிஸ்பியாக அதே சமயம் நல்ல ஸ்பைஸியாக டேஸ்டியான தந்தூரி சிக்கன் நம்ம இன்றைக்கி 2 விதமாக ரெடி பண்ணிட்டோம்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.